இன்றைக்கு முதல் பக்கம் என்கிற படத்துடைய திரை விமர்சனத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தை அனீஷ் அஸ்ரஃப் அப்படிங்கிறவர் இயக்கியிருக்காரு. மாதேஸ்வரன் அப்படிங்கிறவர் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. இதில் வெற்றி, அப்புறம் ஷில்பா மஞ்சுநாத், தம்பி ராமையா, கிங்ஸ்லி அப்படின்னு எல்லாருமே பண்ணியிருக்காங்க. வில்லனா தயாரிப்பாளரே நடிச்சிருக்கார். இந்த முதல் பக்கம் அப்படிங்கிற பேருக்கு தகுந்த மாதிரி ஒரு கதையை செலக்ட் பண்ணிருக்காங்க. கதை என்ன அப்படின்னா, ஒரு மிக பிரபலமான பாப்புலரான ஒரு எழுத்தாளர். அந்த எழுத்தாளர் திடீர்னு இறந்து போயிடுவார். அவருடைய மகன் அவருடைய கதையை சென்னையில் உள்ள ஒரு பத்திரிகை ஆசிரியர் தொடராக எழுதணும்னு சொல்கிற உடனே அவருடைய மகன் போயிட்டு இந்த கதையை சொல்கிறதுக்காக மதுரை கிராமத்திலேருந்து கிளம்பி சென்னைக்கு அந்த கதையை சொல்கிறதுக்கு வருவார். அங்கே வரும்போது ஒரு இன்ஸ்பெக்டருடைய நட்பு கிடைக்குது. அந்த நட்பில் அவர் ஒரு கொலை புலன் விசாரணை செய்துக்கிட்டு கண்டுபிடிக்க முடியாமல் டென்ஷனில் இருக்கார். அதை இவர் சாதாரணமாக சொல்லுவார். இப்படி பாருங்கள், நல்லா யார் கொலைகாரன்னு தெரிஞ்சிடும்ன்றாரு. என்னப்பா இவ்வளோ புத்திசாலியாக இருக்க அப்படின்னது. ஆமாங்க, எங்கள் அப்பா க்ரைம் ரைட்டரில், அதனால் எனக்கு அந்த க்ரைம் விஷயங்கள் மீது ஆர்வம். அதை நான் அப்பப்போ பார்ப்பேன் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. அதனால் எனக்கு அந்த கிடைச்சிது அந்த ஞானம் அப்படின்னு சொல்லுவார். இப்படி அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரி பவர் இருக்கும். இவரை அந்த இன்ஸ்பெக்டர் தம்பி ராமையா பயன்படுத்திட்டு கொலைகள் எல்லாம் எப்படின்னு கண்டுபிடிப்பார். ஆனால் அதை கண்டுபிடிப்பாரே தவிர அவருக்கே ஒரு சோகம் ஏற்பட்டுரும். அந்த சோகத்தையே இவர் தான் கண்டுபிடிச்சி அதை பழி தீர்ப்பார். உண்மையான கொலையாளியும் இந்த வெற்றி பழி தீர்ப்பார். இதுதான் படத்துடைய க்ரைம் கதை. அதாவது அந்த காலத்தில் அஜய் ரத்னம் நாளைய மனிதன் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடித்தார். அந்த படத்தில் நடித்து அவருக்கு மிகப்பெரிய பேர் கிடைச்சிது. அதே மாதிரி இந்த படத்துடைய தயாரிப்பாளர் மாதேஸ்வரன் நடிச்சிருக்காரு. பெருசாக நடிக்கலாம் கூட அவருடைய உடல் வாகு, சண்டை காட்சிகள்லாம் பூந்து விளையாண்டுருக்காரு. அவருக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. டைரக்டர்கள் அவரை நல்ல வேலை வாங்கினாங்கன்னா அவர் ஒரு வில்லனாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வெற்றி. இந்த கதையை பொறுத்தளவுக்கு வெற்றி இந்த கதைக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸை காட்டியிருக்காரு. அடக்கி வாசிச்சிருக்காரு. அங்கங்கே சண்டைலாம் போடுறாரு, வராரு போகிறாரு. ஸோ இது பண்ணிருக்காரு. என்ன ஃபேஸில் மட்டும் இன்னும் கொஞ்சம் ரியாக்ஷன் காட்டியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அது கொஞ்சம் குறைச்சிருக்காரு. என்னன்னு தெரில, அடக்கி வாசிச்சிருக்காரு. ஷில்பா மஞ்சுநாத் அவங்க வராங்க. 2-3 காட்சிகளில் அப்படி பேசிட்டு காதலன் இந்த எழுத்தாளர் மகன் கூட காதல் பண்ணுற மாதிரி வரும்போது அவங்க காணாமல் போயிடுறாங்க. தம்பி ராமையா இன்ஸ்பெக்டர் ரோலில் நடிச்சிருக்காரு. அந்த கொலைகளெல்லாம் கண்டுபிடிக்கிறது அவர் தான். எப்படி கண்டுபிடிக்கிறார், என்ன கண்டுபிடிக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. நல்ல தான் கொஞ்சம் நடிச்சிருக்காரு. என்னென்னா அவர்கிட்ட டைரக்டர் வேலை வாங்காமல் விட்டார். அவரை இந்த ஒரு சீரியஸான கொலைகள்லாம் நடக்கும்போது, தொடர் கொலைகள் நடக்கும்போது அதை கண்டுபிடிக்கிற ஒரு போலீஸ்காரரு காமெடி பண்ணுறாரு. காமெடி பண்ணும்போது அந்த காட்சிகளுக்கு சீரியஸ்னஸ் இல்லாமல், வலுவில்லாமல் போயிடுச்சு. அதனால் தம்பி ராமையா நல்லா நடிச்சிருந்தா கூட அவருக்கு பதிலாக வேற ஒரு சீரியஸ் நடிகன் 2ஆம் கதாநாயகனை போட்டிருந்தா அந்த கேரக்டர் பெருசாக எடுபட்டுருக்கும். அப்புறம் டைரக்டர் நிறைய கிளைக்கதைகளெல்லாம் சேர்க்குறாரு. கதை எழுதுகிறான், ஒரு கதை எழுத்தாளனுடைய கதையை தொடராக போடுறாரு. அந்த தொடரில் என்னென்ன வருது அப்படிங்கிற மாதிரி காட்டியிருந்தால் பிரமாதமாக இருந்திருக்கும். அதாவது இந்த ஷில்பா மஞ்சுநாத் காதலி, வெற்றியுடைய காதலியை வில்லன் துரத்துறான். போலீஸ் வருதுன்னு தெரிஞ்சவொடனே ஓடி போயிடுறான். அதோட அந்த மேட்ரு என்னாச்சுன்னு தெரில. அதையே கொண்டு போயிருக்கணும். அந்த ஷில்பா மஞ்சுநாத்தை வில்லன் இன்னொரு தருணத்தில் கொன்னுடுறான். அந்த கொலையை தாங்க முடியாமல் கதாநாயகன் அந்த வில்லனை காலி பண்ணுறான் அப்படின்னு வச்சுருந்தா படம் டெம்போவாக போயிருக்கும். இவங்க கிளைமேக்ஸில் இந்த இன்ஸ்பெக்டருடைய பொண்ணை செத்து போயிடுவா. அதுக்கு காரணம் என்னன்ட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் வைக்கிறாங்க. அது எங்கெங்கேயோ போய் இழுத்துட்டு வருது. இப்படி படத்துக்கு நல்ல நிறைய விஷயங்கள் பண்ணணுன்னு நினச்சிருக்காங்க. ஆனால் இந்த திரைக்கதையில், அதான் இந்த ஸ்க்ரீன்ப்ளே பண்ணும்போது டிஸ்கஷன் நல்லா பண்ணணும். டிஸ்கஷன் தான் முக்கியம். டிஸ்கஷனுக்கு 1 வருஷம் கூட எடுத்துக்கலாம். படம் பண்ணுறதா 20 நாள் 30 நாளில் பண்ணலாம், 40 நாள் 50 நாளில் பண்ணலாம். டிஸ்கஷனில் கோட்டை விட்டுட்டு
இந்த ஷூட்டிங்கில் வந்து இந்த மாதிரி இப்போ தெரியாமல் ஒரு டென்ஷனில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எதையாவது ஒன்று எடுத்துகிட்டு அப்புறம் சேர்த்து ஒட்டும்போது தான் இந்த மாதிரி படத்தினுடைய நோக்கம், படம் எங்கே போகுது, எந்த கதையை நோக்கி போகுது அப்படிங்கிறத டைரக்டர்கள் கோட்டை விட்டுறாங்க. அதே மாதிரி தான் இதுலேயும் நல்ல ஒரு மேட்ரு நல்லா எடுத்திருக்காங்க, நல்லா செலவு பண்ணியிருக்காங்க. அந்த வெற்றியும் கதாநாயகனும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை டைரக்டர் ஸ்க்ரீன் பிளேயில் கோட்டை விட்டார். கிங்ஸ்லேயும் ஏதோ திருடன்ட்டு வராரு, அவர் என்ன பேசுகிறாரு, அப்படியே ஓன்றாரு, ஒரே காமெடி. ரொம்ப அவருடைய நடிப்பில் சிரமப்பட்டு வர வைக்க வேண்டியிருக்கு. ஸோ வந்து முதல் பக்கம் டைரக்டருக்கு இது முதல் படம் நினைக்கிறேன், பரவாயில்ல. இன்னும் அவர் முயற்சி செய்திருந்தால் இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக வந்திருக்கும். எனிவே இந்த படத்துடைய தயாரிப்பாளர் வில்லன் வந்து அஜய் ரத்னம் மாதிரி ஒரு வில்லனாக திரையுலகில் பரிணமிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை கண்டுபிடிச்ச டைரக்டருக்கு வந்து நம்ம பாராட்டலாம். படம் எடுத்த அவரையும், அவருக்காக படம் எடுத்த அவரையும் பாராட்டலாம். மீண்டும் அடுத்த திரை விமர்சனத்தில் சந்திக்கிற நேயர்களே, நன்றி, வணக்கம்.